ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட மீம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ரியாக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ அந்த ஃபன்னியான மீம்ஸ்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண போகலாமா? வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. சுதாகர் ரியாக்ஷன் சேசிட்டால் காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நிம்மதியாக எங்கேயாச்சும் ஒரு ஒயின் ஷாப் போய் குடிக்கலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க எவனாச்சும் குடிக்க விட்றீங்களாடா? எதையாவது புலம்ப வேண்டியது, உலக அரசியல் பேச வேண்டியது, இல்லாட்டி உள்ளூர் கதைகள் பேச வேண்டியது. ஒரு பீஸ்ஃபுல்னஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க போல. அதனால இந்த மீம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்து. பாவம் சுதாகர், அவர் எந்திரிச்சே போயிட்டார் ஒரு மனுஷன், பாவத்தை. இது என்ன மீம்? மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் கெட் ரெடி டு ட்ரிப் பட் ஒன் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் கோயிங் டு பாத்ரூம். கொஞ்சம் இரு, கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். எப்பேற்பட்ட ஐகானிக் சீன் தெரியுமா அது? அந்த படத்தில், படையப்பா படத்தில், அந்த படத்தில் அது சிவாஜி கணேசன் ஓடுறதெல்லாம் பார்த்து சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி அழுதுருக்கோம் 90s கிட்ஸ் நாங்கள். இப்போ கண்ணீர் வர வர சிரிக்க வச்சிட்டிங்க. அவர் ஓடுறதும் அதே மாதிரி தான் இருக்குது. வயிற்றில் ஏதோ ஃபுல் லோடு இருக்கிற மாதிரி அதை அன்லோடு பண்ணுற மாதிரி தான் அவரும் ஓடுறாரு. இன்பம்தான் அது வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள். ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைக்கு. அதுவும் வாஸ்தவமானது. என்ன அந்த பாட்டுலேயே அப்படி தான் சொல்ல வந்திருப்பாங்க. கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருப்பாங்க. அது வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள் பஞ்சம் தான். அப்படிப்பட்ட ஆண்களே இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதை கொஞ்சம் டேரெக்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டானுங்க பாவத்தை. ப்ரெசன்ட் மீ ஸ்ட்ரகிளிங் டு வாக் அண்ட் ரன்னிங் ஃபார் 3 kilometers. கேளு சே, ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே எப்படி இருந்தோம், எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகக்கூடிய ஒரு மீம் இது. எந்த விதமான கவலையும் இல்லை. ஹேர் ஃபால் கிடையாது, ஸ்கின்னு க்ளோ ஆகணுங்கிற கவலை கிடையாது, அதை மூஞ்சிக்கு அப்ளை பண்ணும் இதை மூஞ்சிக்கு அப்ளை பண்ணுங்கிறது கிடையாது. தண்ணியாவது ரஸ்னா பேக்கெட் ஒன்று இருந்தால் போதும், ஒவ்வொரு மேட்ச் முடியும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால் போனால் வெயில் அடிக்கிற வெயிலில் துவம்சம் பண்ணி விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து அப்பா எப்பேற்பட்ட மெமரிஸ். இப்போலாம் சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டர் சேர்த்து வச்சு நடக்கிறதுக்கே ஒன்றும் முடியல, முக்குது. வேறு லெவல் எடிட்டாவா? அப்படின்னா வேறு லெவல் எடிட்டு. இது ஒரு நல்ல படம் விடுதலை, அதில் ஒரு நல்ல காதல் சீனு. அதை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. அது முன்னாடியே பார்க்காம தான் 2 பசங்க பெற்றீங்களாக்கும். என்ன ஒரு நியாயமாக வேணாம்? ஒரு மீமாக இருந்தாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்கணுமா இல்லையா? பாவத்தை எதை கூட மெர்ச் பண்ணி எப்படி முடிச்சு விட்டாங்க அந்த விடுதலை. இது என்னது? அவ்வளோதான், லாக் பண்ணிட்டான். நீங்கள் எடுத்து வெளியே வச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு எடுத்து திருப்பி ஆப்ரேஷன் ஹிஸ்டரியிலேயே வேகமாக நடந்த ஆப்ரேஷனில் இதுதான் நம்பர் 1 ஆப்ரேஷன் அப்படின்னு கூறப்படுகிறது. நீ கொண்டது பேரறிவு. உண்மையாலுமே எவ்வளோ அறிவாளியாக செயல்பட்டுருக்கான். இந்த காக்கா பிடுங்கிட்டு போயிடுச்சு, தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சின்ன வயசில் எல்லாம் எங்களையும் இப்படிலாம் வச்சு விளாண்டுருக்காங்க. நாங்களாம் உட்காந்து அழுவோம், ஐயோ மூக்க காணா, ஐயோ காணாமே அப்படின்ட்டு. அவன் பாருங்க ஈஸியாக பிடிச்சி காக்காவே தூக்கிட்டு போனாலும் காக்காவை பிடிச்சி திருப்பி மூக்கை வாங்கி ஒட்டு வச்சுப்பான் போல. சிம்பிள் ஆப்ரேஷன் டக்குன்னு முடிஞ்சிருச்சு பாருங்க. டுடேஸ் கிட்ஸ் இன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் டான்ஸிங் தான், ஒரே ஃபன்னு தான், என்ஜாய்மெண்ட்டு தான், ஃபுல்லாக எல்லா பக்கமும் கேமரா தான், ரீல்ஸு தான். அது வேணால் உண்மைதான். நம்மலாம் எவ்வளோ லைவ்லியாக இருந்தோம். இந்த சேர் மேலே சேரை தூக்கி போட்டு அதுக்கு மேலே உட்கார்றது, ஐஸ்கிரீமுக்கு சண்டை போட்டுக்கிறது, இங்கேயும் அங்கேயும் ஓடுறது, பொண்ணு மாப்பிள்ளை ரூம்குள்ளே போய் பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்துட்டு வருது, எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கெல்லாம் எல்லா பக்கமும் கேமரா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆட வேண்டியது. நம்மளை வேறு யாரும் பார்க்கலையே, இங்கே இருக்க 100 பேர்த்து வந்து வேறு யாரும் உடனே பார்க்கல அப்படின்னோடனே ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ண வேண்டியது. எப்படி எனக்கு என்ன ரொம்ப புரியல அப்படின்னா, இந்த மேரேஜில் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களோ அது நல்லா இருக்குன்ட்டு நம்பி ஓகே என்னமோ பண்ணுறாங்க. இப்போ அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் எனக்கு யோசிச்சு பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. எப்படிரா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்களே, அது அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த சினாரியோவுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுலாம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. எப்படி இவங்களால இதை புல் ஆஃப் பண்ண முடியுதுங்கிற வியப்பு எனக்கு எப்பயுமே உண்டு.
சின்ன வயசுலேயும் சரி இப்பயும் சரி இந்த மேரேஜுக்குன்னு போய் இந்த வலுக்கட்டாயமாக டான்ஸ் ஆடினது மட்டும் ஜென்மத்துக்கும் பண்ண மாட்டேன், பண்ண போகிறதும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. ஷீ கால் மீ டு ஸ்டாப் ஹர் வெட்டிங் பட் ஆல்சோ ஷீ என்ன பண்ணுறான்னு தெரில. பாவங்க உண்மையாலுமே எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியது இந்த நீக்கு படத்தில் வர மாதிரி கிரிஞ்சு பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி டான்ஸ் ஆடிட்டு போனாலே பெட்டர்னு நினைக்கிறேன். நீக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிலுவை ஜெயிச்சதா? சிலுவை எப்போ சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க. அது அவனுங்க வெறுப்பு. கடவுளுக்கு குட் ஃப்ரைடே வரும்போதோ இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமை வரும்போது முருகனுக்கோ அவங்களுக்கு அந்த பிலீஃபுக்கு தகுந்த அந்த நாள் ஏதாச்சும் வரும்போது அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க ஸ்டேட்டஸ் வைக்க போகிறாங்க. இதுக்கு நீ ஸ்டேட்டஸ் வைக்கிற, இதுக்கு வைக்க டைம் இல்லையா அப்படின்னு கேட்கறதுல என்னடா லாஜிக் இருக்குது? உங்களுக்கு புரியுதா? ஐயா 6 மணி நேரம் கிரிக்கெட் பார்க்குற டைம் முழங்கால் போட முடியல, தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ண முடியல, ஊழியக்காரனே திருச்சபை வாலிப பிள்ளையே இப்படி நீ கத்துறனால ஐயோ கத்துறனால இப்போ என்னையெல்லாம் பைத்தியம் நினைக்கிற மாதிரி நீயும் கத்தணும். நீ பைத்தியம் தானே. நம்ம ஒரு விஷயத்தை கத்தி பேசுகிறோங்கிறனால நம்ம பாயிண்ட் கரெக்டுங்கிறதுலாம் கிடையாது. 6 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அவன் கிரிக்கெட் பார்க்கக்கூடாதுன்னு தலையில் எழுதியிருக்குதா இல்லை அவனோட ரூல்ஸ் புக்கில் எங்கேயாச்சும் என்ன எனக்கு ஆட போங்கடா. எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு? ஏன்னா நான் வேலையை முடிச்சுட்டேன், அதனால எங்களுக்கு டைம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு பாரு. உனைய மாதிரி பேசினா எவ்வளோ கேவலம். நார்மலாக பேசுனன்பா. நார்மலாக இப்போ நீ இப்போ ஏதாச்சும் இப்போ நீ சொல்ல வர்றது கரெக்டுன்ட்டு நீ மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறேனே வச்சுப்போம். அதையும் நார்மலாக பேசிட்டு எப்படி உனக்கு கிரிக்கெட் பார்க்க மட்டும் டைம் இருக்கு இப்படிலாம் பேசாதரா. பிபி வந்து கூல் டவுன். என்ன போக வாய்ஸ் கம்மியாயிட்டே போகுது தெரியுது உனக்கே. தோனி வின்னு சிஎஸ்கே வின்னுட்டு அந்த பக்கம் போனோம்னா நம்மளை தூக்கி போட்டு பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்கன்னு வாய்ஸ் கம்மியாயிருச்சு. இப்போ மறுபடியும் ஏறும் பாருங்களேன் ஹை பிச்சில். ஐயோ கத்த போறானே, ஹெட்செட் வேற போட்டிருக்கேனே. மனந்திரும்பு. உனக்காக தோனி ரத்த சிந்தல, உனக்காக விராட் கோலி ரத்த சிந்தல. அவனுக்கு யார் ரத்த சிந்தன? அவனுக்கு என்ன கறிக்கடை பாயில் இருக்க கெடாவா? காலங்காத்தால தலையை வெட்டி போட்டு கறியை சமைச்சு திங்கிறதுக்கு அவனுங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ். உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் என்ன வேண்டுமென்றா சிந்தினார்? அவரை தூக்கி அரைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி சிலுவையில. பாவம். அவரோட கதை உனக்கு தெரியுமா தெரியாதா நண்பா? தெரிஞ்சா பேசு, தெரியலனா ஏன்டா அவரை போட்டு இழுத்து. உண்மையாலுமே சொல்றேங்க, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜியன்ஸ், கடவுள்கள் பாவம் தான். மனிதனால் படைக்கப்பட்ட கடவுளை மனிதனே இந்த மாதிரி பேசி பேசி அழிச்சிருவான் போல. ஆர்சிபி தோத்துட்டு கண்ணீர், சிஎஸ்கே தோத்துட்டு கண்ணீர். கண்ணீர் வரக்கூடாதா? பின்ன என்ன சிறுநீர் வந்து அவனுக்கு ஓகேவா அக்செப்ட் பண்ணிப்பியா? என்னடா பேசுற லாஜிக் இருக்கு? அவன் டென்ஷன் ஆகுது. எனக்கு புரிய மாட்டேங்குது. என் ஃபேவரட் டீம் தோத்துருச்சு, ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கிறவன ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. சரி 2 சொட்டு சிந்திட்டேன், அழுதுட்டேன். என்ன இப்போ உன என்ன வலிக்குது? இருந்தாலும் என்ன இப்போ? ஐயோ கஷ்டம் தான் இவனுங்களை வச்சுக்கின்னு. உனக்காக இயேசு தினமும் அழுதுட்டு இருக்கிறார். உங்க ஃபோன் போட்டு சொன்னாரா அவங்க கிட்ட? ஏர்டெல் கனெக்ஷன் ஓகே சரியாக போகிறது, ஹலோ நான் டெய்லியும் அழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேங்கிறாரு, போய் கேளு போ அப்படின்னு சொன்னாரா? ஏன்டா? மன்னிச்சிருங்க கடவுளே, மன்னிச்சிருங்க. இட்ஸ் மென்ட் டு பி லைக் திஸ், வாட் டு டூ. அவ்வளோதான், முடிச்சிருச்சா? அது கத்தி முடிச்சிட்டாங்க. கத்தினா லொபலொபலொபன்ட்டு எல்லாம் எந்த இதில் எந்த ரிலிஜனில் யார் இப்படி பண்ணாலும் தப்புனா அது தப்பு தான். அவங்களுக்கு இஷ்டம். அது சிஎஸ்கே டீமு கீமு மேட்ச் ஐபிஎல் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்க்க வேண்டியது தான். அட் த சேம் டைம் கடவுளையும் திஸ் இஸ் சம்மர் காலம், வேர்த்து கொட்டிங், வெயில் இஸ் கொளுத்திங். அட் த சேம் டைம் கடவுளுக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கிற அன்னைக்கு அவனுக்கு கடவுள் இது இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு, அவனுக்கு பிடிக்குது அப்படின்னா அவன் அன்னைக்கும் அதை பண்ண போகிறான் தான். அவன் இஷ்டத்துக்கு அவனை விடுங்கடா. அப்பா சாமி ஒன்றும் முடியலைங்க ஐயா. கடவை பேச சொல்லிக்கிற நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன்ஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கடவை பை டாட்டா பாய்.